லாஸ்ட் எபிசோட்ல ஜியாவை ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ல பார்த்ததும் லியோன் அவ ஏயும் தான் நினைச்சிட்டு கிஸ் பண்ணதா பார்த்தோம். இந்த எபிசோட்ல இவங்க ஜியாவோட அப்பா அம்மாவை கண்டுபிடிக்கிறாங்களா இல்லையான்னு பார்க்கலாம். இப்போ லியோனை கிஸ் பண்ண விடாம தள்ளிவிட்ட ஜியா, நீ யாரை நினைச்சிட்டு இப்ப என்ன கிஸ் பண்ணான்னு கேட்டதுக்கு லியோன் கிட்ட அதுக்கு எந்த பதிலும் இல்ல. சோ ஜியா அவன் ஏயும் நினைச்சுதான் கிஸ் பண்ணான்னு தெரிஞ்சதும், உன்னோட பாஸ்ட் நான் இல்ல, அதனால இப்பவே நீ ஒரு முடிவேடு, உனக்கு உன் பாஸ்ட் முக்கியமா இல்ல நான் தான் வேணுமான்னு சூஸ் பண்ண சொல்றா. அப்பதான் லியோன் ஜியாவுக்கும் இவனை பிடிச்சிருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறான். சோ அவ அடுத்ததா என்ன சொல்ல போறா, அவளையே பார்த்துட்டு இருக்க. அவன் நானும் பாக்குறதுக்கு அழகா தான் இருக்கிறேன், சோ நீ என்ன சூஸ் பண்ண யோசிக்க வேணாம்னு சொல்லிட்டு சிரிக்கிறா. இங்க அதே டைம் ஜியாவோட கொலிக்ஸ் எல்லாம் அவளை கூட்டிட்டு போனது யாருன்னு தெரிஞ்சுக்க விடாம அவளுக்கு மெசேஜ் பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஆனா அவகிட்ட இருந்து இவங்களுக்கு எந்த ரிப்ளையும் வரல. அப்படியே இவ இன்னைக்கு ஜியாவை கூட்டிட்டு போனவன் பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருந்தான்னு சொல்லவும் அதை கேட்டுட்டு இருந்த அவன் உடனே ஜெலஸ் ஆகிடுறான். அது ஏன்னா அவன் இவளுக்கு தெரியாமலேயே இவளை லவ் பண்ணிட்டு இருக்கிறான். அப்போதான் இவன் நான் ஏற்கனவே அவனை எங்கேயோ பாத்துக்கிறேன்னு லியோனை பத்தி சொல்றான். ஆனா இவளுக்கோ அப்படி எதுவும் தோணல. இப்போ ஜியா லியோன் கிட்டே என்ன நல்லா பாருன்னு சொன்னதுல இருந்து அவன் இவளை மட்டும்தான் பார்த்துட்டே இருக்கிறான். சோ இவ ஏன் அப்படி லியோன் கிட்ட சொன்னோம்னு அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றா. அதனால லியோன் நீ ஏன் என்னோட ஃபேஸை பார்த்தே பேச மாட்டேன்னு கேட்டதுக்கு இவளும் அவனோட ஃபேஸை பார்க்க முடியாம அந்த பக்கமா திரும்பி வேற ஏதோ டாபிக் பேச ஆரம்பிச்சிட்றா. அப்பவும் லியோன் இவளையே பார்த்துட்டு இருக்கிறத தெரிஞ்சுட்டு என்ன அப்படி பார்க்காதன்னு சொல்ல அவன் நீ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உன்னை நல்லா பார்க்க சொன்னேன்னு சொல்லிட்டு இவளை விடாம பார்த்துட்டே இருக்கிறான். அப்படியே மேஜிஸ்ட்ரேட்டை பார்க்க போறதுக்கு முன்னாடி ஒரு ஃபார்ச்சூன் டெல்லரை பார்க்க போலாம்னு லியோன் ஜியாவை அங்க கூட்டிட்டு போயிடுறான். பட் அந்த ஃபார்ச்சூன் டெல்லரோ ஒரு மொபைல் ஆப்பை யூஸ் பண்ணி தான் இவங்களோட பாஸ்ட பத்தி சொல்லிட்டு இருக்கிறாரு. அப்படியே ஜியாவை பார்த்து பாஸ்ட்ல அவ ஒரு பிரின்சஸா இருந்தான்னு சொல்லவும் லியோன் அப்ப இவர்கிட்ட உண்மையாவே பவர் இருக்குதுன்னு நம்பிடுறான். சோ இப்ப இவனோட பாஸ்ட பத்தி கேட்க இவன் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்னு சொல்லிட்டு ஹேங்காங் பாலம் கட்டும் போது அதுல லியோன் இறந்து போயிட்டான்னு சொல்றாரு. அதனால இவர் ஒரு பொய்யான ஆளுன்னு நினைச்சு இவங்க எழுந்து போக அப்பதான் அவர் நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கவே கூடாது, அதையும் மீறி ஒன்னா இருந்தா ரெண்டு பேர்ல ஒருத்தர் இறந்து போயிடுவீங்கன்னு வார்ன் பண்றாரு. சோ இப்ப ரெண்டு பேரும் அங்க இருந்து வெளியே வர ஜியா அவர் சொல்றதுல எல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்ல, சோ நீ எதை நினைச்சும் ஃபீல் பண்ணாதன்னு சொல்றா. அப்போ எங்கேயோ இருந்து ஒரு அம்பு இவங்களை பார்த்து வர அதை லியோன் பிடிச்சி அதுல இருந்த பேப்பரை ரீட் பண்ணி பார்த்தா மேஜிஸ்ட்ரேட் தான் இவங்களை அவரோட ஆபீஸ்க்கு பார்க்க வர சொல்லியிருக்காரு. அதே டைம் அந்த பார்க்குக்கு லீராங்கும் வந்து இவங்க பார்க்க போன அதே ஃபார்ச்சூன் டெல்லரை தேடுறான். பட் அங்க நடந்து போக ரொம்ப நேரம் ஆகும்னு தெரிஞ்சுக்கிட்டு சில பேருக்கு பணம் கொடுத்து இவனை தூக்கிட்டு போக சொல்றான். இப்ப ஃபார்ச்சூன் டெல்லர் லீராங்க பார்த்ததும் ஏன் இன்னைக்கு எல்லா ஃபாக்ஸும் இங்க வரீங்கன்னு கேட்க அப்பதான் லீராங் ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு லியோனும் இங்கதான் பக்கத்துல இருக்கிறான்னு தெரிஞ்சுக்கிறான். பட் இங்க லீராங் வந்ததுக்கு ரீசன் என்னன்னா ஒருத்தங்களோட கடந்த காலத்தை பாக்குறதுக்கான கண்ணாடியை வாங்குறதுக்கு தான். அதை போட்டுக்கிட்டா ஒருத்தங்க அவங்களோட கடந்த கால வாழ்க்கையில என்னெல்லாம் பண்ணாங்க எப்படி இருந்தாங்கன்னு எல்லாமே தெரிஞ்சுக்க முடியும். சோ அந்த கண்ணாடியை லீராங் வாங்குறதுக்கு நிறைய பணம் கொடுத்தாலும் அவர் அதை வேணாம்னு சொல்லிட்டு உனக்கு இந்த உலகத்திலேயே எது ரொம்ப முக்கியமோ அதை கொடுத்தா மட்டும்தான் இந்த கண்ணாடியை உன்னால வாங்கிட்டு போக முடியும்னு சொல்லிடுறாரு. அதனால லீராங் இப்போ லியோனுக்கு கால் பண்ணிட்டே இருக்க ஆனா அவன் அவனோட காலை அட்டன் பண்ணாம இக்னோர் பண்றான். இப்போ ஜியாவும் லியோனும் மேஜிஸ்ட்ரேட் ஆபீஸ்க்குள்ள போக பார்த்தா அங்க யாருமே இல்லாம ரொம்ப சைலண்டா இருக்குது. சோ இப்ப லியோன் மேஜிஸ்ட்ரேட்டை வெளியே வர சொல்லி கூப்பிட்டதும் அவரும் ஸ்லோவா ஆபீஸ்க்குள்ள இருந்து வெளியே வராரு. ஆக்சுவலா மேஜிஸ்ட்ரேட்டும் லியோன் மாதிரியே ஒரு 9-tailed ஃபாக்ஸா இருந்து மனுஷனா மாறினவர் தான். பட் லியோன் ஸ்டார்டிங்ல மனுஷனை லவ் பண்ணி மேரேஜ் பண்ண போன ஒரு லேடி ஃபாக்ஸை கொண்டுட்டதால இவன் மேல இன்னும் கோவமா இருக்கிறாரு. அதனால இப்போ லியோனை பார்த்து நீ ஏன் இங்க வந்திருக்கிறான்னு கேட்க இவனும் ஜியா பேரண்ட்ஸை தேடி வந்ததா சொல்றான். ஆனா மேஜிஸ்ட்ரேட் இவனுக்கு ஹெல்ப் பண்ண ரெடியா இல்லாததால அவரோட ஆளுங்களை வச்சு லியோனை அடிக்க சொல்லிடுறாரு. சோ இப்போ ஜியா அவனுக்கு எதுவும் ஆகிடுமோன்னு பயப்பட பட் லியோனும் ரொம்ப ஈஸியா அங்க இருந்த எல்லாரையும் அடிச்சிடுறான். அப்போ அவ லியோனுக்காக பயப்படுறத பார்த்த மேஜிஸ்ட்ரேட் நீ அவனை லவ் பண்றியான்னு கேட்க அவ இல்ல, நான் அவனை என்னோட ஃபேமிலியை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் யூஸ் பண்ணிட்டே இருக்கிறேன்னு சொல்றா. அதுக்கு அவரும் நீ எல்லாரும் சொல்ற மாதிரி வித்தியாசமா தான் இருக்கிற, அதனாலதான் எனக்கும் உன்னை பிடிச்சிருக்குன்னு சொல்றாரு. அதுக்குள்ளே லியோன் எல்லாரையும் அடிச்சுட்டு இப்ப மேஜிஸ்ட்ரேட் கூடவும் ஃபைட் பண்ண ரெடி ஆகுறான். அப்ப அவர் வேணும்னே ஜியாவை அட்டாக் பண்ண பார்க்க லியோன் ஃபாஸ்டா போய் அவளை காப்பாத்திடுறான். அப்படியே மறுபடியும் ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்க ஃபைனலா அந்த சண்டையில லியோன் தான் வின் பண்ணிருக்கான். அதனால இப்ப ரெண்டு பேரும் மேஜிஸ்ட்ரேட் கிட்ட ஜியா பேரண்ட்ஸோட போட்டோவை காட்டி இவங்களை பத்தி எதுவும் உங்களுக்கு தெரியுமான்னு கேக்குறாங்க. அப்போ அவர் 21 வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு மனுஷன் ஹெல்ப் கேட்டு வந்தான், அவனோட தலையில ஒரு வித்தியாசமான மார்க் இருந்ததுன்னு சொல்றாரு. பட் அவன் ஹெல்ப் கேட்டதே ஜியா போன காரை ஆக்சிடென்ட் பண்றதுக்கு தான் தெரிஞ்சதும் இவளும் அதுக்கான ரீசன் தெரியாம ஷாக் ஆகி போயிடுறா. அப்போ மேஜிஸ்ட்ரேட் லியோனை தனியா கூட்டிட்டு வந்து நீ அந்த பொண்ணு கூட க்ளோஸ் ஆகாத, ஏன்னா அவளோட உடம்புக்குள்ளேயும் இமுகியோட எனர்ஜி இருக்குதுன்னு சொல்லி லியோனை வார்ன் பண்றாரு. அதை பத்தி திங்க் பண்ணும்போதுதான் அன்னைக்கு ஜியா காட்டுக்குள்ள லியோன் கிட்ட வித்தியாசமா நடந்துகிட்டதுக்கும் இமுகியோட எனர்ஜி தான் காரணமா இருக்கும்னு புரிஞ்சுக்கிறான். இப்போ லீராங்கோ லியோனுக்கு கால் பண்ணிட்டு அவன் எங்கதான் போனான்னு தேடிட்டு இருக்கிறான். இங்க சிஞ்சு இவருக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு நான் உன்னை தப்பா நினைச்சிட்டேன், உனக்குள்ளயும் கொஞ்சம் நல்ல கேரக்டர் இருக்குதுன்னு சொல்றான். பட் அதை கேட்டு அவ சிரிச்சுட்டு எனக்கு உன்னை சுத்தமா பிடிக்கலன்னு சொல்ல சிஞ்சு அதை பத்தி எல்லாம் கேரே பண்ணிக்காம அவளை நல்லா சாப்பிட சொல்றான். அப்ப அவ தெரியாம கையை சுட்டுக்கிட்டதால
தேவனே அவளுக்கு சாப்பாடு எடுத்து வச்சு கொடுக்குறான். அப்படியே இவன் அந்த நாயை எப்போ கிளினிக்ல இருந்து கூட்டிட்டு போக போறேன்னு கேட்டதுக்கு அவ நீயே அதை நல்லா கேர் பண்ணி வளர்த்துடு, என்னால அதை வளர்க்க முடியாதுன்னு சொல்லிடுறா. அப்போ டாலிப்பாவோட ஹஸ்பண்டும் அங்க வந்து டாலிப்பா இவர்கிட்ட பாசமா நடந்துக்க மாட்டேங்காங்கன்னு ஸ்னேல் பிரெட் கிட்ட சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்படியே நான் டாலிப்பாவை நீ டிவோர்ஸ் பண்ண போறேன்னு சொல்லி கத்த அதை கேட்டுட்டு இருந்த யூரி நீ உன் வயசுல நீ டிவோர்ஸ் பண்ணா என்ன பண்ணலன்னா என்ன, ஏன் எல்லாரையும் டிஸ்டர்ப் பண்றன்னு சொல்லி அவர் யாருன்னே தெரியாம கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம பேசுறா. அப்போ செஞ்சுவும் இவ பேசுறத எவ்வளவோ தடுக்க பார்க்க இவ அதை கேட்கவே இல்ல. சோ அவன் பயந்து போய் டேபிளுக்கு கீழே ஒளிஞ்சிக்க இவர் யூரியை பார்த்து நான் இப்பவே அவளை கொல்ல போறேன்னு கோவப்படுறாரு. பட் ஸ்னேல் பிரெட் அவரை எதுவும் பண்ண விடாம தடுத்துட்டு அந்த பொண்ணு ரஷ்யால இருந்து வந்திருக்கிறா, அதான் அவங்க கிட்ட எப்படி பேசணும்னு தெரியல, அவளை மன்னிச்சிடுங்கன்னு சொல்றாங்க. அதனால அவர் இப்போ செஞ்சுவை பார்த்து எங்க இருந்து இவளை புடிச்சிட்டு வந்தான்னு சொல்லி மிரட்ட அவனும் இவர் எதுவும் பண்ணிடுவாரோன்னு பயந்து போயிருக்கிறான். இப்போ அவர் வெளியில போனதும் இவன் யூரி கிட்ட அவர் தான் அண்டர்வேர்ல்டு ஆள்றவங்க ஃபேமிலியை சேர்ந்தவர்னு சொல்ல அப்பவும் யூரி பயப்படாம யாரா இருந்தாலும் பப்ளிக் பிளேஸ்ல கத்தக்கூடாதுன்னு சொல்றா. அதை கேட்ட சிந்து சரி நீ ஃபர்ஸ்ட் சாப்பிட்டுட்டு வெளியில கிளம்புன்னு சொல்லிடுறான். இங்கேயும் உயிர் கீழே இறந்து கிடக்கிற ஒரு பறவையை எடுத்து அவனோட கைக்குள்ள வச்சு அழுத்த அடுத்த செகண்டே அதுக்கு உயிர் வந்து அங்கிருந்து பறந்து போயிடுது. அதே டைம் ஜியா என்ன கிட்னாப் பண்ண வந்தவன் ஏன் என்னோட அம்மா அப்பாவை கிட்னாப் பண்ணிட்டு போனான்னு கேட்டு ரொம்ப கோவத்துல இருக்கிறா. சோ இப்போ லியோன் அவளோட தலையை டச் பண்ணிட்டு நீ என்ன முழுசா நம்பு, நான் உன்னோட வாழ்க்கைய மறுபடியும் ஹாப்பி ஆக்குறேன்னு சொல்றான். அப்ப லீராங்கும் இவனுக்கு கால் பண்ண லீராங்கு கண்டிப்பா 21 வருஷத்துக்கு முன்னாடி யாரும் உன்னோட பேரண்ட்ஸை கிட்னாப் பண்ணிருப்பாங்கன்னு தெரிஞ்சிருக்கும். சோ நம்ம இவன் மூலமாவே அது யாருன்னு கண்டுபிடிக்கலாம்னு சொல்லிட்டு இப்ப 2 பேரும் லீராங்க மீட் பண்ண போறாங்க. ஆனா லியோனுக்கு லீராங்கோட மைண்ட்ல இருக்கிற பிளான் இன்னும் என்னன்னு தெரியல. இப்போ லியோன் இவனோட ஷூல ஒரு பிரஷை வச்சு கண்டுபிடின்னு எழுதுறான். அது ஏன்னா அப்படி எழுதின இந்த ஷூவை யாரு போட்டிருக்காங்களோ அவங்களால கரெக்டா லியோன் மனசுல நினைக்கிற ஆளுக்கிட்ட கூட்டிட்டு போக முடியும். சோ இவன் ஜியா அம்மா அப்பாவை கிட்னாப் பண்ணிட்டு போனவன மனசுல நினைச்சிட்டே ஷூல எழுதிட்டு இப்ப லீராங்க பார்க்க போயிடுறான். அப்படியே ஃபார்ச்சூன் டெல்லரோட ரூம் வெளியில இருந்த லீராங்கோட ஷூ எடுத்து மறைச்சு வச்சுட்டு உள்ள போறான். சோ இப்ப ஜியாவை பார்த்ததும் லீராங் ஹாய் சொல்லிட்டே நீ இந்த ட்ரெஸ்ல பாக்குறதுக்கு அழகா இருக்குன்னு சொல்றான். அதுக்கு அவ திரும்பி இவனை பார்த்து உன்னோட சூட் பாக்குறதுக்கு ரொம்ப மோசமா இருக்குன்னு சொல்லி இவனை கலாய்ச்சிடுறா. இப்போ லியோனும் உள்ள வந்து நீ ஏன் இங்க வந்திருக்கிறன்னு கேட்டதுக்கு அவன் நான் முக்கியமான ஒரு பொருளை வாங்க தான் வந்திருக்கிறேன்னு சொல்றான். அப்போ ஃபார்ச்சூன் டெல்லர் அவரோட கிளாஸை ரிமூவ் பண்ணிட்டு லியோன் தான் லீராங்க் இந்த உலகத்திலேயே ரொம்ப முக்கியமானவனான்னு செக் பண்றாரு. அவர் லியோனை இப்ப தரவா செக் பண்ணிட்டு ஆமா இவன் தான் அவனுக்கு ரொம்ப முக்கியமானவன்னு லீராங்க பார்த்து சொல்லிட்டு கடந்த காலத்தை பாக்குற கண்ணாடியை எடுத்து அவன் கிட்ட கொடுத்துடுறாரு. பட் இன்னும் லியோனுக்கும் ஜியாக்கும் இங்க என்ன நடக்குன்னு எதுவுமே புரியல. அப்ப வெளியில வந்த லீராங் இவனோட ஷூ அங்க இல்லைன்னதும் அதை எங்க மறைச்சு வச்சிருக்கான்னு லியோன் கிட்ட கேக்குறான். பட் லியோன் அதுக்கு தெரியாதுன்னு பதில் சொன்னதும் இவன் வேற வழி இல்லாம அங்க இருந்த லியோனோட ஷூவை எடுத்து போட்டுட்டு போயிடுறான். அதனால இவங்களும் பிளான் ஒர்க் அவுட் ஆகிடுச்சுன்னு அவனை ஃபாலோ பண்ண போக ஆனா ஃபார்ச்சூன் டெல்லர் லியோனை மட்டும் போக விடாம ஸ்டாப் பண்ணிடுறாரு. அது ஏன்னா லீராங் லியோனை அவர்கிட்ட வித்துட்டு தான் அதுக்கு பதிலா அந்த கண்ணாடியை வாங்கிட்டு போயிருக்கிறான். அதை தெரிஞ்சுக்கிட்ட இவங்க இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம குழம்பி போயிருக்க. சோ இப்ப லீராங்க மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு ஜியா அவனை ஃபாலோ பண்ண பாக்குறா. பட் அதுக்குள்ளே ஃபார்ச்சூன் டெல்லர் லியோனை அவரோட பேக்குள்ள வச்சு க்ளோஸ் பண்ணிடுறாரு. இதனால ஷாக் ஆகி போன ஜியா இப்ப லியோனை காப்பாத்துறதா இல்ல லீராங்க ஃபாலோ பண்ணிட்டே போய் இவ பேரண்ட்ஸை கிட்னாப் பண்ணவனை கண்டுபிடிக்கிறதான்னு யோசிச்சுட்டே இருக்கிறா. பட் ஃபைனலா லியோனை காப்பாத்துறதுதான் முக்கியம்னு முடிவு பண்ணிட்டு ஃபார்ச்சூன் டெல்லர் கிட்ட இவளோட முக்கியமான ஒரு பொருளை கொடுத்து மறுபடியும் லியோனை வாங்கிக்கிறதா டீல் பேசுறா. சோ அதுபடி நைட்டு 9 மணிக்குள்ள ஜியா அந்த பொருளை எடுத்துட்டு இவர்கிட்ட வரணும். அதனால இவ வேகமா வீட்டுக்கு ஓடி வந்து எது இவளுக்கு ரொம்ப முக்கியமான பொருளா இருக்கும்னு தேடிட்டு இருக்கிறா. இங்க அதே டைம் லியோனோட ஷோ போட்டிருக்கிற லீராங் இப்ப சுயநினைவே இல்லாம லியோன் சொன்ன மாதிரியே ஜியா பேரண்ட்ஸை கிட்னாப் பண்ண வர மீட் பண்ண போயிட்டு இருக்கிறான். இப்போ ஜியா இவளுக்கு முக்கியமானதை வீட்டுல இருந்து எடுத்துட்டு வந்து ஃபார்ச்சூன் டெல்லர் கிட்ட கொடுக்க போறா. பட் நைட் ஆகிட்டதால பார்க்கோட கிட்ட க்ளோஸ் பண்ணிருக்காங்க. ஆனாலும் இவ விடாம டோரை ஓபன் பண்ண சொல்லி வெளியே இருந்து டோரை தட்டிட்டே இருக்கிறா. அப்போ இவளோட சவுண்டு கிட்ட மேஜிஸ்ட்ரேட் தான் அங்க வந்து டோரை ஓபன் பண்ணி இவளுக்கு ஹெல்ப் பண்றாரு. சோ இவளும் அவருக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு வேகமா ஃபார்ச்சூன் டெல்லரை பார்க்க ஓடுறா. அப்போ அவர் சொன்ன டைம் ஓவராக போன அந்த லாஸ்ட் மினிட்ல ஜியா உள்ள வந்து இவ சின்ன வயசுல இருந்தே பத்திரமா வச்சிருந்த இவ பேரண்ட்ஸ் கொடுத்த பர்த்டே கிஃப்ட் அவர்கிட்ட கொடுக்குறா. அதை வாங்கின அவரும் கேர்ஃபுல்லா ரொம்ப நேரம் செக் பண்ணி பார்த்துட்டு இதெல்லாம் லியோனா வாங்குறதுக்கு போதாதுன்னு சொல்லிடுறாரு. அதுக்கு ஜியா வேற என்ன வேணாலும் கேளுங்க நான் தரேன்னு சொல்ல ஃபார்ச்சூன் டெல்லர் இப்ப இவளோட ஃபேஸை செக் பண்ணி பாக்குறாரு. அப்படியே அடுத்ததா இவளோட கையை செக் பண்ணி பார்த்துட்டு உங்ககிட்ட ஃபாக்ஸோட மார்பிள் இருக்குது அதுதான் எனக்கு வேணும்னு சொல்லிடுறாரு. பட் ஜியா அது என்னன்னே தெரியாம உடனே அதை கொடுக்க ஓகே சொல்லிடுறா. சோ இப்ப ஃபாக்ஸ் மார்பிள் அவர்கிட்ட வித்ததும் திடீர்னு இவளோட கையில இருந்த ரேகைகள்லாம் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிடுது. அதை தெரிஞ்சுக்கிட்ட இமுகியும் இப்ப ஜியா கிட்ட இருந்த லியோனோட ஃபாக்ஸ் மார்பிள் காணாம போயிட்டுன்னு சந்தோஷப்படுறான். அப்போ குவான்ஹே வீட்டுக்குள்ளே நின்னுட்டு இருந்த லீராங் டோர் பெல் அழுத்தினதும் குவான்ஹே டோர் கேம் வழியா இந்த நைட் டைம்ல இங்க என்ன பண்றான்னு கேக்குறாரு. அதுக்கு இவனும் ஏன் இங்க வந்தேன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறான். அப்போதான் இவனுக்கு லியோனோட பிளான் தான் இது எல்லாமேன்னு தெரிய வருது. இங்க லியோனும் வெளியே வந்துட்டு ஜியா கிட்ட நீ எதை கொடுத்து என்ன திரும்ப வாங்கணும்னு கேக்குறான். பட் ஜியாக்கு அது என்னன்னே சரியா தெரியாததால ரொம்ப சீப்பான
ஒண்ணு கொடுத்து தான் உன்னை வாங்கினேன். சோ நீ இனிமே எப்பவும் என்னோட ப்ராப்பர்ட்டி தானே சொல்லவும் லியோன் அதை கேட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிடுறான். பட் இன்னும் அவன் ஜியா கிட்ட இருந்த அவனோட மார்பிள் காணாம போனதை கண்டுபிடிக்கவே இல்லை. இப்போ 2 பேரும் ஜியாவோட வீட்டுக்கு வந்து ட்ரிங்க் பண்ணிட்டே பேச, அப்போ லியோன் நீ ஏன் லீரங்க ஃபாலோ பண்ணி உன் அம்மா அப்பாவை கண்டுபிடிக்காம என்ன காப்பாத்தினு கேக்குறான். அதுக்கு இவளும் என்னோட பேரண்ட்ஸ் நீ இருந்தாதான் என்னால கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லிடுறா. கொஞ்ச நேரம் அப்புறம் லியோன் ஜியாவை தூங்க வச்சுட்டு அங்க இருந்து கிளம்ப போக, அப்போ ஜியா அவனோட கையை பிடிச்சிட்டு நீ என் மேல கேரிங்கா இருக்காத, அப்புறம் எனக்கும் உன்னை ரொம்ப பிடிச்சு போயிடும்னு சொல்லி அழறா. அதுக்கு லியோன் அவளோட கண்ணீரை தொடச்சி விட்டுட்டு உன்னோட பேரண்ட்ஸை கண்டுபிடிச்ச அப்புறம் நீ அவங்க கூட சந்தோஷமா இரு, நான் அப்புறம் உன்னோட லைஃப்ல வரவே மாட்டேன்னு சொல்றான். இப்போ டேலி பாக்கும் இமுகி இந்த உலகத்துலதான் வாழ்ந்துட்டு இருக்கிறான்னு ஃபீல் ஆகுது. அப்போ அங்க திடீர்னு வந்த லியோன் உங்களுக்கு இமுகி உயிரோட இருக்கிறான்னு ஏற்கனவே தெரியுதானு கேக்குறான். அதுக்கு டேலிப்பா உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட்னாலதான் இமுகிக்கு மறுபடியும் உயிர் வந்துடுச்சு, சோ இது எல்லாத்துக்கும் நீ தான் காரணம்னு லியோன் மேல கோவப்படுறாங்க. அப்போ லியோன் 600 வருஷத்துக்கு முன்னாடி ஏயும் அவளோட உயிரை கொடுத்து இமுகியை கொல்ல போராடினது எல்லாம் வேஸ்ட் தானான்னு கேட்டுட்டு இப்போ இமுகியை கொல்றதுக்காக அவன் எங்க இருக்கிறான்னு கேக்குறான். அதை கேட்டு கோவமான டேலிப்பா நான் எவ்வளவு டைம் உன்னை வார்ன் பண்ணிருக்கிறேன், நீயும் அந்த பொண்ணும் ஒன்னா இருந்தா இதுதான் நடந்துட்டே இருக்கும்னு லியோனை பார்த்து சொல்றாங்க. சோ இப்போ லியோனும் திரும்ப அவங்க கிட்ட இமுகி எங்க இருக்கிறான்னு சொல்லுங்கன்னு இவனோட கோவத்தை காட்டுறான். இங்க அதே டைம் ஜியாவோட கனவுல இவ இமுகியோட ரூம்ல நின்னுட்டு இருக்கிறா. அப்ப அங்க ஒரு சின்ன பையன் இருக்கிறத பார்த்த ஜியா மெதுவா அவன் பக்கத்துல போக அவன் இவ கிட்ட திரும்பி ஹலோன்னு சொல்றான். இதனால பயந்து எழுந்த ஜியா இப்ப இவ எங்க இருக்கிறான்னு பார்த்தா இவளோட வீட்டுல தான் சேஃபா இருக்கிறா. பட் இவளுக்குள்ள இருந்த இமுகியோட பவர் இப்ப ஃபாக்ஸ் மார்பிள் இவ உடம்புக்குள்ள இல்லாததால கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வர ஆரம்பிக்குது. ஆனா இவளுக்குள்ள நடக்கிற இந்த சேஞ்சஸ் பத்தி இவளுக்கு கொஞ்சம் கூட ஐடியாவே இல்ல. நெக்ஸ்ட் எபிசோட்ல இமுகி ஜியாவை வச்சு என்ன பிளான் பண்றான்னு பார்க்கலாம். நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் எபிசோட்காக வெயிட் பண்ணுங்க.